ஒரு தடவை வந்து காவு வாங்கிடுச்சுன்னா அதன் பக்கம் சக்தி அதிகமாகிடும், நம்ம சைடு வீக் ஆகிடும். அப்போது அதை தடுக்கிற சக்தி ஒரே சக்தி தான், இந்த பராசக்தி மட்டும்தான். பத்ரகாளியால் மட்டும்தான் அதை தடுத்து மேற்கொண்டு எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அது வீரியத்தை இழக்க செஞ்சிருவா. வீரியத்தை இழக்க செய்வது அது வேரோட அம்மா அறுத்துருவா. அறுத்து எங்கேருந்து வந்தது அதை அப்படியே திருப்பி கொடுத்துருவான். அப்போது அதை வந்து எங்கேருந்து வந்து அவங்க அந்த இடமே அப்படியே பஸ்மமாக்கிடுவான். அதுதான் காளின்னுது. ரெண்டாவது வந்து நம்ம வழிபாடுன்னு பேரில் வந்து ஸ்மசான வாசிங்க, அதாவது சுடுகாட்டில் இருக்கிற காளி. சுடுகாட்டில் இருக்கிற காளி எதுக்கு அம்மா சுடுகாட்டில் இருக்கிறன்னா, யார் தவறு செய்கிறாங்க, யார் வந்து நம்ம செய்வனை செய்கிறாங்க, நம்மளை யார் அழிக்கணுங்க அந்த சுடுகாட்டை அமுச்சு விட்ருவோம். ஸோ அது இல்லாமல் இந்த முக்திக்கு அதிபதியாக தான், அதாவது ஒரு ஆத்மா பரமாத்மாவாக இருந்து நம்ம இறந்து திருப்பி வந்து அந்த முக்தி நிலைக்கு தான் போகணும். அதனால தான் வந்து தர்மத்தின் வழியாக நம்ம வாழ கற்றுக்குறோம். இல்லை வச்சுக்க நாமளே ஆடு மாடு மாதிரி எப்படி வேணால் போயிடலாமே. அதாவது மறுபிறவி நம்மளுக்கு இருக்கக்கூடாது, மறுஜென்மம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இப்போ படுற கஷ்டங்கள் திருப்பி பிறவி எடுத்து நம்ம படக்கூடாது. அந்த ஒரு இதில் தான் வந்து இன்றைக்கி 12 ஜோதிர்லிங்கத்தில் காசி விஸ்வநாதர் முக்தி ஸ்தலமாக அங்கே விளங்குறதுக்கு, அதுக்கு காவலாக அந்த பராசக்தி மகா காளியான சண்டியும் காளியும் அங்கே நிற்கிறாங்க நான் ஐதீகம். சரியா? அப்போது இதெல்லாம் நம்ம வந்து நல்லா வந்து அறிஞ்சு தவறுகள் செய்யாமல் தர்மத்தின் பாதையில் இருக்கும் பொழுது நாம் இந்த ஜென்மாலேயே நம்ம தவறுகளை உணர்த்தி அதை கிளியர் பண்ணி ஆன்மீக வழியில் ஆன்மீக நெறியில் நம்ம முன்னேறும் பொழுது நம்மளை தெய்வம் கொடையாக இருந்து கவசமாக இருந்து காப்பாற்றும்.